ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இருங்க பாட்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஷோரூம் கிளம்பிட்டுங்க. என்னடா தூத்துக்குடி ஷோரூம் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்னங்க அதனால் ஃபியூல் பம்ப் மாற்றதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம புதுசாக மாட்டின மொபைல் ஹோல்டரு, இந்த ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளே ரெடி பண்ணி மாட்டினது. பிகாஸ் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு நிறைய இடத்துல தேடினேன் ஜிபிஎஸ் மவுண்ட் இருக்கான்னு சொல்லி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2K 3K அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா ₹100 அடிக்க வேண்டியதெல்லாம் ₹3000 போட்டிங்கன்னா கணக்கு அப்படி சொல்லி தான் நான் போயிட்டு பக்கத்தில் வெல்டிங் ஷாப் உண்டு. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு அளவு எடுத்துகிட்டு எனக்கு இந்த அளவில் வேணும் அப்படி சொன்னேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ ரெடி பண்ணிக்கலாம் சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கான காஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. 150 தான் மொத்தமே ஆச்சு. ஸோ இதை அடித்து மொத்தமாக முடிக்கிறதுக்கே 150 தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே மேட் பிளாக் ஸ்ப்ரே வாங்கி சொன்னோம், அதை அடிச்சு விட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அது நம்ம ரெடி பண்ண மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல வாங்கின மாதிரி தான் இருக்குது. அதை நான் டெடிக்கேட்டாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸாக போடுறேன், பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் 150 தாங்க ஆச்சு. ஸோ பேக் டு தி டாபிக். நம்ம பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்லாம் மாட்டிட்டு நீட்டாக போய்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வண்டியை விட்டுட்டு வர போகிறோமா இல்லை கொண்டு வர போகிறோமாங்கிறது தெரியலைங்க. பிகாஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேற்று ஈவினிங் கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீங்கள் கொண்டு வாங்க, உடனே மாட்டிட்டு உடனே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு பவர் லேக் இருக்கும், அதாவது ஹீட்டான மாதிரி தான் அந்த ப்ராப்ளம் தெரியும் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்போ ஓகே ப்ரோ அப்போ விட்டுட்டு போங்க, நான் சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் போய்கிட்டு இருக்கோம். பட்டு எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வேலை இருக்குது. அதனால் அவங்கள சேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு நேற்று நைட்டு ஒரு நாள் அடித்த மழையிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். சரியான மழைங்க. அது திருநெல்வேலி ஃபுல்லாக நைட்டு சரியான மழை, ஃபுல்லாக தண்ணி கட்டி கிடக்குதுங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் அந்த வேலை இருக்குது. அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன், ப்ரோ இது மாதிரி ரெடி பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஓட விட்டுருங்க, ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஓட விட்டுருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரணுங்க நம்ம. ஏன்னா நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபியூல் பம்ப் கம்ப்ளைண்ட்டாக எனக்கு இன்னுமே டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்கட் சென்சார்னாங்க. அந்த ஏர்கட் சென்சார் அதால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ₹3K லாஸு. அதேமாதிரி நம்ம ஷோரூமில் கொண்டு விட்டா நம்ம ஷோரூமில் இஷ்டத்துக்கு ஸ்பார்க்குலாம் மாற்றணுங்கிற பேரில் ஸ்பார்க்குலாம் மாற்றி விட்டாங்க. டேங்க்கு தான் ஒரு பிரச்சனை, டேங்க்கு க்ளீன் பண்ணுங்கள், டேங்கையும் க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஏதோ டெப்ரி அடைச்சிருக்குனாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா அந்த மேலே உள்ள ஹோல் நம்ம ஏற்கனவே பிளாக் ஆகிருந்துச்சு. அதை ஏன்டா ரிமூவ் பண்ணாங்க, அது டேங்கை மாற்றிடுமா ப்ரோ அப்படிங்கிறாங்க. நான் கேட்டது தப்பு தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம டேங்க்கில் அந்த ஓவர்ஃப்ளோ, அந்த தண்ணி வெளியே பட்டுச்சு அப்படின்னா அது கீழே ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போகிற டியூப் உள்ளே பிளாக் ஆகிருக்குதுங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தேன். அது 2-3 இடத்துல இது வரைக்கும் ட்ரை பண்ணேன், எந்த இடத்துலையுமே சக்ஸஸ் ஆன மாதிரி தெரில எனக்கு. அதனால் அதையும் நான் அப்படியே விட்டுட்டேன். டேங்க் பேக் மாட்டும் போது அது ஃபுல்லாக மறைஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேங்க் கவர் போட்டுருந்தேன். கவர் போட்டுக்கிறனால பார்த்திங்கன்னா தண்ணி நிச்சயம் படவே படாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வாட்டர் வாஷ்லாம் உங்களுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தேங்கி இருந்துருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ 2-3 டேங்க் கவர் 3 நாள் பார்த்திங்கன்னா அது ஹீட்டும் அதில் படாது, சன்ரைஸ் அதில் படாதனால எவாப்ரேட் ஆகாதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படியே நின்று வச்சுனா அன்றைக்கெலாம் ஒரு நாள் டேங்க் காரை கழுவி பார்க்குறோம், உள்ளே தண்ணி அப்படியே நிற்கிது. நல்ல வேலை எனக்கு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே தண்ணி உள்ளே வந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்த நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸோ நான் டேங்க் கவரே வேணாம், டேங்க் பேக் வைக்கிறோம், அதை சப்போர்ட் பண்ணால் ஓகே. அதுவும் இல்லை அப்படின்னா கூட பார்த்தாலே தெரிஞ்சுன்னு அந்த தண்ணி இருக்குன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிடலாம் சொல்லி அப்படியே விட்டுட்டேங்க நான். இப்போ வண்டியோட பவரை பாருங்கள், வண்டியோட பவர் நார்மலாக தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் நான் இன்னுமே எனக்கு இந்த உள்ள ஃபியூல் பம்பாங்கிறது டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு மார்னிங் எடுத்த உடனே அந்த பவர் ஃபுல் பவர் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த லேக்ங்கிறது இல்லவே இல்லைங்க. இந்த டாட்டா காரு அவனும் போக மாட்டேங்கான், நம்மளையும் விட மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம பைக் அசால்ட்டாக உள்ளே போயிடும், விடவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ நானும் அந்த ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டராக ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கேன். அந்த வண்டி வழி விட்டீங்கன்னா நான் நடுவில் உள்ளே ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னால் விடவே மாட்டேங்காரு. அப்படியே அப்படி கூட்டியே போகிறாங்க, என் பின்னாடி தான் நீங்கள் வரணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் கிடச்சோன்னு நம்ம பாட்டுக்கு திருப்பி வந்துவிட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டார்டிங் லாக் இல்லவே இல்லை. எனக்கு அந்த பவர் கொஞ்சமாக ஒரு டிக்ரீஸ் இருந்துகிட்டே தான். அதாவது ஃபர்ஸ்ட்டு நான் வண்டி எடுத்த புதுசில் அந்த பவர் அப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வண்டி ஓட்டும் போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. வண்டி ஓட்டும் போது அப்படி வண்டி பறக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 months வண்டியை தொடவே இல்லை, எந்த வண்டியுமே நான் தொடலை. அப்போ பார்த்திங்கன்னா இது ஹை பவர் வெஹிக்கிளாக தெரிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஓட்டி பழகினதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 monthsஆக பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பவர் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆன மாதிரியே ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்போவே நினச்சேன் நான் பிகாஸ் பெயிண்ட் உள்ளே அடிச்சிருந்தாங்க, அந்த டேங்க் வெளியே அடிக்காமல் உள்ளேயும் அடிச்சிருந்தாங்க. அது நிச்சயமாக
ஃபியூல் பம்பை அஃபெக்ட் பண்ணும். பட் ஃபியூல் பம்ப் அஃபெக்ட் பண்ணும், ஆனால் வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அந்த ஃபியூல் பம்பா, அதுதாங்க மேட்ரு. நிச்சயம் ஃபியூல் பம்பு வந்து லைட்டாக அடி வாங்கியிருக்கும். ஏன்னா வந்து எப்படி பார்த்தாலும் இந்த பெயிண்டோட டெப்ரி எல்லாம் அங்கே போய் சேர்ந்துருக்கும். ஸோ பம்போட வந்து மெக்கானிசம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கலாம். பட் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஹீட் ஆனால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருது. அதாவது இந்த ஃபியூல் கட் ஆஃப் ஆகிற மாதிரி, பவர் கட் ஆஃப் ஆகிற மாதிரி வந்து ஒரு யாரா நீ விட்டா ஏற்றி கொண்டுற மாதிரியே நமக்கு வந்து அப்படியே ஒதுக்கிட்டு போகிறார் தலைவர். சரி போட்டோம். ஆக்சுவலி வந்து நம்ம ஹீட் ஆனால் மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்கிறாங்க. ஃபியூல் பம்ப் வாங்குறது இன்னுமே டவுட்டாகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து கம்பெனி சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஃபியூல் பம்ப் போயிடுச்சுக்கோ, அதுதான் உங்களுக்கு. பிகாஸ் அவங்க வந்து ஏதோ வேறு ஏதோ ஃபியூல் பம்பை போட்டு ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆக்சுவலி இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வந்து எப்போ எடுத்து வந்தேன்னு சொல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம டூ ஷோரூமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 10 days கிட்ட மேலே இருந்துச்சு. 7 to 10 working days. ஸோ அதுக்கு மேலே நினைச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஏர்கட் சென்சார் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஒன்று சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்க சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ண முடியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டது வேறு ஏதோ பாட்டு, அவங்க வந்து வேறு ஏதோ பாட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் ஓகே நம்ம அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே போகணும்னா சொல்லி நான் வேணால் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்கட் சென்சார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அதை நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஏர்கட் சென்சாரை கொண்டு கொடுத்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா ரெடி பண்ண சொன்னோம். ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே இருந்தாலும் நீங்கள் 1 day டைம் எடுத்துக்கோங்க, இன்னொரு நாள் ஓட்டி பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். பிகாஸ் ஈவினிங் தான் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி மாட்டிட்டு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன் சொன்னாங்க. ஈவினிங் டைம் சத்தியமாக வந்து ஹீட் ஆனால் அந்த பிரச்சனை வரும். பட் ஈவினிங் டைம் ஹீட் ஆகுது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ ஓகே நான் மார்னிங் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி சொல்கிறேன் சொல்லி அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வண்டியை கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பண்ணிவிட்டு எனக்கு ஈவினிங் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த பிரச்சனை மறுபடியும் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது சொன்னாங்க. என்ன நீங்கள் தான் சொன்னீங்க ஏர்கட் சென்சார்னு, நான் தான் கேட்டேன். ஹீட் சென்சார் மாற்றி பார்க்கலாம்னா ஹீட் சென்சார் மாற்றினாலே முடிஞ்சிருக்கலாம் ஹீட் ஆனால் பிரச்சனை வருது சொன்னேன் அப்படின்னு. ஆனால் இல்லை ஏர்கட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வீக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் மாற்றினேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே என்ன தான் பண்ணாலும் அது ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதாவது நாங்கள் இன்னொரு 2 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னாங்க. சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2 days அப்புறம் மறுபடியும் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஃபியூல் பம்ப்பு தான் போயிடுச்சு அப்படின்னாங்க. இந்த ஃபியூல் பம்பாவது கரெக்டாக இருக்குமா ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு 3000 rupees கொடுத்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 7,000 to 10,000 அந்த ஃபியூல் பம்ப் வரும், 12,000 கிட்ட வரும். அந்த பெரிய அமௌண்ட்டை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுவும் சரியாகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னா வந்து நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னா, இல்லை நீங்கள் அரேஞ்ச் பண்ணக்கூடாது, ஃபியூல் பம்புங்கிறது வந்து ஒரு இது, அதனால் நாங்களே தான் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே இட்ஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 14 days ஆகும்னாங்க ஃபியூல் பம்ப் வரதுக்கு. ஸோ 14 days நான் வண்டி அங்கே விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேசும்போது அப்படிலாம் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் வண்டி வச்சுக்கிறீங்க, நான் எனக்கு எதுக்கு எனக்கு வண்டி வேணும் அப்படி சொல்லி கொஞ்சம் இதாக பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ஓகே வண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்பவும் நான் சொன்னேன் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் தான் பிரச்சனை வரணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. பிகாஸ் நம்மளோட வண்டி எவ்வளோ தூரம் போய்கிட்டு தாங்க இருக்குது. எங்கே நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கில் போனால் மட்டும் தான் ஹீட் ஆனால் மட்டும் தான் ஓவர் ஹீட் ஆனால் மட்டும் தான் பிரச்சனை வர்றதுனால நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடும் சொல்லி அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7:30 போல் போய் எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ தான் நம்ம போய்கிட்டு இருக்கோங்க. உண்மையிலே ஃபியூல் பம்பு தான் போயிருக்கா இல்லைனா ஹீட் சென்சார் தான் போயிருக்கேன். பிகாஸ் ஹீட் சென்சார் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 540 or 600 தாங்க வருது. ஸோ அதை மாற்றினாலே முடிஞ்சிருக்கும். அதை ஏன் ட்ரை பண்ணலன்னு சொல்லி தெரியல நமக்கு. பிகாஸ் அவங்க வந்து கன்ஃபார்மாக சொன்னாங்க நான் இன்னொரு ஃபியூல் பம்ப் போட்டு செக் பண்ணிட்டேன், எவ்வளோ ஹீட் ஆனாலும் அந்த ப்ராப்ளம் வரல ப்ரோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஓகே மேபி நம்ம தப்பாக இருக்கலாம். பிகாஸ் நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே நிறைய சொன்னது அதே தான். நமக்கு வந்து ஓரளவு ஏன்னா வந்து RS2 நிறைய வந்து என்னென்ன பண்ணக்கூடாதோ அவ்வளோத்தையும் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் வந்து ஏதோ 1-2 விஷயம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. பட் மெக்கானிக்ஸ் வந்து நிச்சயம் அவங்களுக்கு வந்து நிறையவே தெரியும். பிகாஸ் இந்த பைக்கை வந்து முழுக்க அவங்க தான். நம்ம வந்து ஒரு வண்டி தான் வச்சுருக்கோம். அந்த ஒரு வண்டி வச்சுட்டா நம்ம வந்து நமக்கு எனக்கு எல்லாம் தெரியும், சீன் போட்டுகிட்டு இருக்கோம். பட் அவங்க பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லா வண்டியும் செக் பண்ணுறதுனால நான் வந்து ஓகே மேபி அது கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஃபியூல் பம்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபியூல் பம்ப் வந்துருச்சு. நீங்கள் மார்னிங் ஃபோன் நைட்டு ஃபோன் அடித்தாங்க. நான் எப்போ கொண்டு வந்து மார்னிங் கொண்டு வந்து மாட்டி கொடுத்துலாம் சொன்னாங்க. அதனால் நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி தூத்துக்குடி ஊர் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷோரூமில் வந்து விட்டா ஷோரூமில் கிட்டத்தட்ட வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2 hours to 3 hours ஆகும் ஃபியூல் பம்ப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி 15 minutes 20 minutes தான் மேக்ஸிமம் ஆகும். இன்கேஸ் ஏதாவது வந்து கோல்டு எதுவும் ஸ்லிப் ஆச்சு இல்லைனா உடஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவும் அர்ஜென்ட் படுத்த வேணாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கோங்க, டைம் டசன்ட் மேட்டர். பட்
பைக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னேன். சரி ஓகே ப்ரோ நீங்கள் கொண்டு போய் விடுங்க, நான் வந்து 2 ஹவர்ஸ் டைம் கொடுங்க சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க ஒருத்தன் இருக்கிறான் பிஜோ சாம். ஸோ அவனையும் ஃபோன் பண்ணி எங்கெல்லாம் இருக்கா வா அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து ஓகே நீ நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துரு, நான் அதுக்குள்ளே குளிச்சு கிளம்பியிருக்கேன். அப்படியே நம்ம எங்கள் வீட்டிலேருந்து நேராக நம்ம ஷோரூம் போகிறோம், போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயா போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் சரி அதுதான் பார்த்தீங்கன்னா நேராக அவன்கிட்ட எங்கே இருக்குது வீட்டுன்னு கேட்டேன். டிவி சிக்னல்லேருந்து நம்ம லெஃப்ட் திரும்ப நான் ஷோரூமு இவன் ரைட்டில் திரும்ப சொல்லிட்டான். அடையே சுத்த சொல்லிவிடா நீயே வந்துட்டேன் அப்படின்னேன். எப்படினாலும் 10-15 நிமிஷம் ஆகும்ல நீ வாழை அப்படின்ட்டான். சரி ஓகேன்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன போடுறாங்கன்னு தெரியல, பாலம் கட்ட போகிறாங்களா இல்லைன்னா வந்து தோடு தான் போட போகிறாங்களா, தோண்டி வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து நம்ம தாளையத்து இருக்கா, ஸோ தாளையத்தில் போட்ட மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பிரிட்ஜாக இல்லாமல் குட்டி பிரிட்ஜாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் இந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால் மேபி போடலாம். பட் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது, ஹைவேல எரிச்சலாக வருது இந்த டிராஃபிக்கை தாண்டி போகிறதுக்கு. இப்போ என் மனசுக்குள்ளே வாழ்கிறது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், சரி ஆஃப் ஆகி தொலைஞ்சிடாதரா, நான் ரோட்டில் நிற்க வச்சிடாதரா, டிராஃபிக்காக இருக்குடா. அது ஒன்று தாங்க மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிராஃபிக் ஹெக்டிக் டிராஃபிக்கில் போனால் மட்டும்தான் வந்து ஹீட்டை ஓவர் ஹீட் ஆகி அந்த அடைக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து அதுக்குள்ளே நம்ம ஓடி போயிட்டோம் அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது. ஷோரூம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அப்பா ஓடி போகும்போது நீங்களே பார்த்துக்கோடா அப்படின்னு வண்டி விட்டு ஓடி வந்துடலாங்க. ஒரு வழியாக ஒரு போர்க்களத்துலேருந்து வெளியே வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிராஃபிக்லேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த த்ராட்டில் கொடுக்குறேன், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இல்லை, பார்த்தாடி முடிஞ்சு சொல்லி அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக கொடுத்தேன், அப்படி பொறுமையாக ஏற ஆரம்பிச்சிட்டு. அப்போ அடுத்த பவர் லாஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஷோரூமில் வந்து விட்டுருந்தாங்க, பறந்து வந்துட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருச்சியிலேருந்தே மிட் நைட்டில் வந்தோம், பிரச்சனையே கிடையாது. இங்கே தூத்துக்குடி தானே, உள்ளே நம்ம நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்து கூட பண்ணிட்டு போயிடுவாங்க, அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆஃப் ஆகாது, மேக்ஸிமம் பவர் லேக் இருக்கும், இன்ஜின் கட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரமாக ஒரு தடவை போட்டுட்டு இன்ஜின் கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாங்களே அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் லேக் ஆகும், அதனால் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்துட்டு ஃபியூல் பண்ணி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஹீட்டோடு நம்ம வந்து ரெடி பண்ணி வண்டி ஓட்டிடலாம்ல. எனக்கு இவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு நிச்சயமாக வந்து அப்போ வந்து நிச்சயம் அங்கே இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா ஹீட் அவ்வளோ சக்குன்னு குறையாது. இந்த வண்டி சொல்லணும் இன்டர்செப்டர் சொல்லவே வேண்டாம், கதைன்னு கோச்சிக்கிட்டு இருப்பாவோ எவ்வளோ நேரம் ஆகும். 6 மணி நேரம் நம்ம திருச்சியிலேருந்து வந்துருக்குறோம். திருச்சியிலேருந்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வண்டியை விட்டோங்க. எத்தனை மிட் நைட் வந்து 3 o'clock போல் கொண்டு விட்டோம். 3 o'clock வந்து மார்னிங் நான் எந்திக்கிறேன், அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு வெளியே டெம்பரேச்சர். மார்னிங் வந்து நான் வந்து 8 o'clock போல் மேலே தான் எந்திக்கிறேன். எந்திச்சு வந்து வண்டி இன்ஜின் சொல்கிறேன், இன்ஜின் சுட்டிட்டு இருக்கு. ஆனால் பாருங்களே நேற்று நைட்டு கொண்டு விட்டேன் நான் ஒன்றுனா அப்படின்னு நினச்சேங்க. ஸோ ஒரு வழியாக வீடு சிக்னலில் தாண்டிட்டோம். லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் திரும்பி லெஃப்ட்டில் திரும்பினா நம்ம ஷோரூம் வரும். நம்ம ரைட்டில் திரும்பி வீடு சிக்னல் ரைட்டில் திரும்பி நேராக போயிட்டுருக்கோம். இது எங்கே போகிறோம்னா வந்து சாமோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ சாம் வீட்டுக்கு போயிட்டு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா, அதனால் ரோட் நிற்கிறதுக்கு அவன் வீட்டில் இருக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு அடித்து எழுப்பி வாடா வண்டியை கொடுத்து நம்ம இந்த வண்டியை கொண்டு விட்டுட்டு அந்த வண்டியில் ஏதாவது சாப்பிட்டு வரலாங்க. ஸோ அதான் பிளானு. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து நேர டெட் எண்ட் போயிட்டு ரைட் லெஃப்ட்டுன்னு சொன்னால் பார்க்கலாம், போயிட்டு அங்கே போய் ஃபோன் வச்சுக்கலாம். ஆக்சுவலி தூத்துக்குடி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஆனால் வந்து தூத்துக்குடியில் முன்னாடி வந்து ரொம்ப அடிக்கடி வருவேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்த ஆர்எஸில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அந்த இன்ஜின் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தில் முன்னாடி வந்து நான் வந்து அடிக்கடி தூத்துக்குடி எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கேன். அந்த ப்ராப்ளத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே டோட்டலாக எல்லா இடமும் ஸ்டாப் ஆகிட்டு. உண்மையை சொல்லணும்னா தூத்துக்குடியில் ஒரு பீச் இருக்குது, ஹார்பர் பீச். அந்த பீச்சுக்குலாம் நான் போய் எப்போ போனோம் தெரியுமா, கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்தது. இப்போலாம் அந்த பீச் எப்படி இருக்குன்னே தெரியல, போய் தான் பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் வந்ததுனால வண்டி சவுண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு, எனக்கு செம்மையாக ஹீட் ஆகிடுச்சு. பவர் லாகும் லைட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அவனை ஓட்ட சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா வந்து நீ ஓட்டிப்பார், உனக்கு எது டிஃப்ரென்ஸ் செய்தா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் அவன்கிட்ட வண்டி கொடுத்தேன். ஏன்னா அவன் ஏற்கனவே நம்ம வண்டியை 2-3 தடவை ஓட்டியிருக்கான். அப்போ பார்த்திங்கன்னா நல்ல பவர் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பவர் லாக் இருக்குது. அண்ட் நம்ம டிராஃபிக்கில் வந்து பயங்கர ஹீட் ஆனதுனாலும் பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக வந்து பவர் லாக் இருக்குது. அதனால் ஓட்டிப்பாருன்னு சொன்னேன். அதனால் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். போகிற இடம் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாங்க. பிகாஸ் அந்த வண்டியில் பெட்ரோல் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து இன்னொரு 300 to 400 ருபீஸுக்கு பெட்ரோல் இருக்கும். அதனால் அந்த வண்டி பிரச்சனை கிடையாது. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெட் கலர் முள்ளில் வந்து எந்திக்கு பண்ணாங்குது. அதனால் போகிற வழியில் போட்டு போயிடலாங்க. பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் இருக்கா. நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தூரம் போகணும், வண்டி இங்கே உருட்டணுமே அப்படின்னு நினச்சேன். அது பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் இருக்குது. பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து போயிடலாங்க ஷோரூமுக்கு. ஸோ இருங்க, பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது ஆஃப் பண்ணி டேங்க் எப்படி திறக்கணும்?
ஸ்டாண்டை போட்டுக்கலாம். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து பேக் டயரில் வந்து சுத்தமாக வந்து பேட்டனே இல்லைன்னு நினைக்கிறேன். 2-3 இடத்துல வந்து அப்படியே வண்டி ஸ்வைன்னு போகுது. ஆக்சிடென்ட் கொடுத்தா வீல் சுற்றிட்டு லெஃப்ட்டில் போகுது, நான் வந்து ரைட்டில் போயிட்டுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை திரும்பும்போது பார்த்திங்கன்னா வந்து காலை கீழே வச்சுட்டே தான் திரும்புகிறேன். ஏன்னா வந்து இன்கேஸ் வலிக்கி விட்டாலும் டப்புன்னு மெதிச்சிடலாம்லாம். அந்த நம்பிக்கையில் தான் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக காலை கீழே வச்சுட்டே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். தண்ணி வேறு இருக்குதுரே, பிரேக்கெலாம் அடிக்காதடா. என் வண்டியில் பிரேக்கும் இல்லை, வண்டி திருக்குனா போகவும் மாட்டேங்குது, திருப்பினா திரும்பியே போயிடுது. ஐயோ, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லெஃப்ட்டில் திரும்பி போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்க ரைட்டில் திரும்பி லெஃப்ட்டில் திரும்பி எங்கெல்லாமோ கூப்பிட்டு போகிறாங்க. சரி ரைட்டு, தூத்துக்குடிக்காரன் எங்கிட்டாவது கூப்பிட்டு போவோம். ஆக்சுவலி அவன் தூத்துக்குடிக்காரன் கிடையாது, நாகர்கோவில்காரன். ஸோ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால் இங்கே வந்து இருக்கிறான். நமக்காக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துட்டு இது இந்த இடம் ஓகே நம்ம அந்த புரோட்டா கடை. ஸோ புரோட்டா கடையிலேருந்து இந்த லெஃப்ட்டு திரும்பி வருவோமா, அந்த ரோடுங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா நேராக போயிடலாம். நம்ம நேராக போனால் வந்து அந்த பிரிட்ஜு வரும், ஓவர் பிரிட்ஜ் வரும். அந்த ஓவர் பிரிட்ஜ் தாண்டினோடனே நேராக வந்து ஷோரூம் வந்துருங்க. டிமார்ட் தாண்டினோடனே ஷோரூம். ஸோ நான் சொன்ன இடம் வந்துட்டா பாலம் மேம்பாலம் விடுதா. ஸோ பிரிட்ஜு, இது ஓவர் பிரிட்ஜு, இதுக்கு மேலே என்னத்தை காட்டுறான், என்னமோ போட்டு இருக்குது. ஓ, 10 to 80% ஆஃப். அப்போ அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்க்கணுமே. அந்த கடையை போய் நம்ம பார்த்து அங்கே இருக்க 4 ப்ராடக்ட் வாங்கிட்டோம். 80% ஆஃப்லாம் போட்டிருக்காங்க. இங்கே எம்ஆர்பியில் 80% ஆஃப்லாம் சூப்பராக இருக்கும். சாரி தான், என்னமோ ஒரு கதை இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஷோரூமில் போயிட்டு அந்த கதை என்னென்னு கேட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 10 to 80% ஆஃப்னு போட்டிருந்தீங்க. 80% இப்போ 10,000 ஹெல்மெட் அப்படின்னா 80% ஆஃப்னா 2,000 கொடுத்து 80 ஹெல்மெட் வாங்கிட்டு தரலாம் உங்களுக்கு. அதனால் கடை எங்கே இருக்குன்னு கேட்கணும். போய் நிப்பாட்டினோடனே வண்டியை மூலம் விடுவோம். விட்டுட்டு அந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டு நேரம் அந்த கடைக்கு வண்டியை விடு அப்படின்னு போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன 80% ஆஃப் இருக்கோ அவ்வளோத்தையும் வாங்கிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்னமோ சவுண்டு வருது இந்த வண்டியிலேருந்து. வச்சோ, இந்த வண்டி நின்றுமா போகுமான்னு தெரிலங்க. ஆக்சிலேட்டர் இந்த வண்டியில் கொஞ்சம் ஓவராக கொடுத்தோம். இந்த 50-60 தொட்டோம் அப்படின்னா வந்து இந்த கார்ட்டூன்ஸில் வந்து சூனியக்கார கிளவி வந்து கற்று தெரியுமா, அந்த மாதிரி வண்டி கத்திக்கிட்டு இருக்குங்க. இருங்க காட்டுறேன். என்னடா சவுண்டு, புது சவுண்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க இருக்குது. ஷோரூம் பக்கம் வந்து அதனால் கொடுன்னு போயிட்டு வண்டியை விட்டுட்டு வந்துட்டு போது என்ன இலவடா இது வண்டி வச்சிருக்கேன், என்ன இலவு சவுண்டு வருதுன்னு கேட்கணுங்க. திடீர்னு இந்த ஆக்சிடென்ட் கொடுக்க அந்த த்ராடில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாத்தாடி என்னடா நடக்குது, எல்லாம் கலண்டோட போதா அப்படின்னு தான் தோணுச்சுங்க. இருங்க, அவனை உள்ள வண்டி உள்ள கொண்டு போக சொல்லிட்டு நம்ம நேரம் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போவோம். லாக் ஆகிருமா? லாக் ஆகுது. எப்படா லாக் பண்ணணும்? ஓ, இது வேறு நேராக வச்சு தான் லாக் பண்ணணுமா? என்ன கதை சொல்கிறீங்க? எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அப்படியே ஃபுல்லாக சைடில் சரித்து லாக் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா நேராக வச்சு லாக் பண்ண வேண்டியதாக போச்சு. இருங்க நேரம் சொல்லிட்டு வரும். வண்டியில் என்ன சவுண்டு இருக்குது? ஜெபி வண்டியில் எல்லாமே சவுண்டு இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் மீட்டர் சைடில் தானே அது உள்ள கலந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோரூமில் இருக்கிற வண்டியெலாம் முடிஞ்சதா, இல்லைனா வந்து வேலை பார்க்க வந்ததா, இல்லைனா வேலை பார்த்து முடிஞ்சு வீட்டுக்கு போதா? இவ்வளோ வண்டி நின்றுட்டுருக்கு. உண்மையில் வண்டி விட்டவங்களா வண்டி தேடுவாங்களா தேட மாட்டாங்களா? வண்டியை விட்டா போதும்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்களோ என்ன அளவுன்னு தெரில. இது வந்து குடோனு புது வண்டியெலாம் நிற்கிற இடம். சரி ஓகே, வண்டியை உள்ளே விட்டுட்டு வண்டியில் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே போய் சாப்பிட்டு வரலாங்க.